வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். பல நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள், பார்வையற்றவர்களாகிய நாமளே எவ்வாறு ஓஎஸ் போடுகிறோம், நானும் ஓஎஸ் போட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலர் என்னிடம் ஓஎஸ் எவ்வாறு போட வேண்டும், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும் முறையை ஒரு டுட்டோரியலாக வழங்குங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல் முதல் அடி எடுத்து வைத்துள்ளது. நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும் பட்சத்தில் நான் இன்னமும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நம் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு புரட்சிகரமான வீடியோக்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த டுட்டோரியல்ல விண்டோஸ் டாக்கிங் இன்ஸ்டாலர் என்ற சாஃப்ட்வேரை பென்ட்ரைவில் பூட்டபிள் பென்ட்ரைவா மாற்றி எப்படி காப்பி பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த விண்டோஸ் டாக்கிங் இன்ஸ்டாலர் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்வையற்றவர்களுக்கு இதுதான் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக நமக்கு பயன்படுது. நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதுதான் நமக்கு NVIDIA வாய்ஸ் மூலம் ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டாக்கிங் இன்ஸ்டாலர். இதை எப்படி நம்ம பூட்டபிள் சாஃப்ட்வேர் பென்ட்ரைவ்ல காப்பி பண்றது என்பதை பத்தி பார்க்கலாம் வாங்க. வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வையற்றவர்களாலையும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் என்பதை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டாக்கிங் இன்ஸ்டாலர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 இதெல்லாமே நம்ம சுயமாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்னோட கம்ப்யூட்டரில் அந்த டாக்கிங் இன்ஸ்டாலரை காப்பி பண்ணணும், அதே நேரத்தில் பூட்டபிள் பென்ட்ரைவாகவும் மாற்றணும். அதுதான் இந்த டுட்டோரியல். டாக்கிங் இன்ஸ்டாலர் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். WinPE 64 வருது. அதாவது விண்டோஸ் டாக்கிங் இன்ஸ்டாலர். இந்த சாஃப்ட்வேரை zip ஃபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணி ஒரு என்டர். எக்ஸ்ட்ராக்டிங் ஆகும், வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்டிங் ஆகுது. You talking installer with WinPE dialog, choose an action, burn image to disk button, alt Ctrl V. இது முடிஞ்ச பிறகு Win7PE என்ற ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று, ஒரு குட்டியா ஒரு விண்டோ வரும். ஒரு டேப் கொடுக்குறேன். Write image to USB drive button, alt Ctrl W. Exit button, alt Ctrl E. Burn image to disk button, alt Ctrl V. டேப் கொடுத்த பிறகு burn image to diskன்னு ஒன்று இருக்கும். அடுத்து ரெண்டாவது டேப்ல Write image to USB drive button, alt Ctrl W. ரைட் இமேஜ் டு USB டிரைவ்னு இருக்கும். அடுத்ததா டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இருக்கும். இப்போ நான் பென்ட்ரைவில் இதை பூட்டபிள் இன்ஸ்டாலராக மாற்ற போகிறேன். அதனால ரைட் இமேஜ் டு USB டிரைவ்னு இருக்கு. இதில் ஒரு என்டர். Talking installer window, items new list, win user account control. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரூஃபஸ் என்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் இன்ஸ்டாலரை பூட்டபிளாக மாற்றுறதுக்கு ரூஃபஸ் என்ற சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இந்த சாஃப்ட்வேரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரூஃபஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிட்டு யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் வருது. ஒரு முறை லெஃப்ட் ஏரோ கொடுக்குறேன், எஸ் வரும். ஒரு லெஃப்ட் ஏரோ கொடுத்து எஸ்ல செலக்ட் ஆகும். ஒரு என்டர். Talking installer window, Rufus C100 dialog, advanced options ready, start button unavailable. இப்போ ரூஃபஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. பூட்டபிளுக்கு டேப் கொடுக்குறேன். Close button. ஆல்ரெடி ஸ்டார்ட்ல தான் இருக்கும். நீங்க மேல இருக்கிறதெல்லாம் ஒரு முறை கன்ஃபார்மா இருக்கா என்றதை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான் டேப் கொடுக்குறேன். Toolbar button. Device combo box WinPE X100J. Padding RGB collapsed. ஜே டிரைவ்ல என்னோட பென்ட்ரைவ் இருந்தது, அதனால ஜே காமிக்குது. 16 GB சொல்லுது. நம்ம பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். டேப் கொடுக்குறேன். Partition scheme and target system type combo box MBR partition scheme for BIOS or UEFI CSM collapsed. File system combo box NTFS collapsed. Cluster size combo box NAND to commute 3 bytes default collapsed. அடுத்த டேப் New volume label edit selected WinPE X100. நியூ வால்யூம் லேபிள்னு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பூட் ஆகும்போது என்ன ஃபைல் நேம் வரணுன்றதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7 PE 64 இருக்குது, அதுவே இருக்கட்டும்.
டேப் கொடுக்குறேன். Format options grouping. Toggle advanced options button. டேப் கொடுங்க. Check device format blocks. Checkbox not checked. நாட் செக்ல இருக்கு. இது நாட் செக்ல இருக்கட்டும். Combo box form pass collapsed. Quick format checkbox checked. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பென்ட்ரைவை பூட்டபிளா மாற்றும் போது குயிக் ஃபார்மேட் என்பதை ஸ்பேஸ் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி செக்ல தான் இருக்கு. திரும்ப டேப். Create a bootable disk using checkbox checked. Combo box ISO image collapsed. Click to select an image button. Create extended label and icon files checkbox checked. இது எல்லாமே செக்ல இருக்கட்டும். திரும்ப டேப் கொடுக்குறேன். Advanced options edit read only. Selected ready. About button. Log button. Start button. டேப் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும். ஸ்டார்ட்ல ஒரு என்டர் கொடுங்க. இதுல எதுவுமே நான் மாத்தல. டேப் கொடுத்துட்டே வந்து ஒரு என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்ல Rufus dialog warning. All data on device WinPE up to 100G. The RGB will be destroyed. To continue with this operation, click OK. To quit, click cancel. OK button. இதுல ஒரு என்டர் கொடுங்க. Rufus 100 X200 dialog advanced options requesting disk access. பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக பென்ட்ரைவ் ஒதுக்கிக்கோங்க. இப்போ ரூபஸ் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி விண்டோஸ் டாக்கிங் இன்ஸ்டாலர் நான் பூட்டபிள் டிஸ்கா பென்ட்ரைவில் மாற்றுறேன். Device WinPE fly to Rufus copying ISO files. Start button. இப்போ டேப் கொடுத்தீங்கன்னா Close button. க்ளோஸ் பட்டன் சொல்லும். க்ளோஸ் பட்டன் ஒரு என்டர் கொடுங்க. பென்ட்ரைவ் எம்டியா இருந்த பென்ட்ரைவ்ல என்னென்ன காப்பி ஆயிருக்குன்னு பாருங்க. boot row 100 column 100 of padding 100. boot row 100 column 100 of padding 100. EFI programs row 100 column 100 of padding 100. program sources row 100 column 900 of padding 100. sources auto run row 100 column 900 of padding 100. auto run row 100 column 100 of padding 100. auto run bootmgr row 100 column 80 of padding 100. boot mgr bootmgr fully efi row 100 column x of padding 100. boot mgr.efi cd usb fully y row 100 column 100 of padding 100. cb usb.y setup row 100 column path to of padding 100. setup WinPE fully cd row 100 column padding 100 of padding 100. win7pe cd இத்தனை ஃபைல் இதுல காப்பி ஆயிருக்கு. டாக்கிங் இன்ஸ்டாலர் என்ற அப்ளிகேஷனை இதே மெத்தட்ல நீங்களும் பூட்டபிள் யூஎஸ்பியா மாத்திக்கோங்க. மாத்திட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த டுடோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.